இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா எதிர் ஈரான் மூன்றாம் உலகப் போருக்கான ஆரம்பமாக இது. இஸ்ரேல் அமெரிக்க ஈரான் போரால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த போரால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் தொடர்பாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த பிரச்சனையினுடைய வரலாறு தொடர்பாக பார்க்கல ஈரான் எனப்படுவது மத்திய கிழக்கில் உள்ள மிக பலம் பொருந்திய ஒரு அதிநீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு நாடாக காணப்படுது. உண்மையில் ஈரானில் 86 மில்லியன் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 8.6 கோடி மக்கள் ஈரானில் வாழ்ந்து வருகின்றனர். உண்மையில் ஈரான் என்பது நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட ஒரு பலம் பொருந்திய மிக கட்டுப்பாடான சட்டங்களை கொண்ட ஒரு நாடாக ஈரான் வரலாற்றில் இனம் காணப்படுது. வரலாற்றில் பல சந்தர்ப்பங்களில் ஈரான் மேற்கத்திய நாடுகளாலும் குறிப்பாக அமெரிக்காவாலும் ஆளப்பட்டு அல்லது அமெரிக்கா விரும்புகின்ற நபர்களால் ஆளப்பட்டு மீண்டும் புரட்சிகள் ஊடாக தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்த அல்லது அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாடாக காணப்படுது. ஈரான் தொடர்பாக பார்க்கின்ற போது இரண்டாவது மிக முக்கியமான விடயமாக காணப்படுவது அங்கே உள்ள எண்ணெய் வளம். அதாவது ஈரான் நாடானது மிகச்சிறந்த எண்ணெய் வளமுடைய ஒரு நாடாக காணப்படுது. எண்ணெய் வளம் என்பதோடு சேர்ந்து ஈரான் அமைந்திருக்கின்ற பூகோள அமைவிடமானது உலகளாவிய ரீதியில் மிக முக்கியத்துவம் பெற ஒரு இடமாக காணப்படுது. காரணம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் என அழைக்கப்படுகின்ற கால்வாயை மிக அண்மித்த அல்லது அந்த கால்வாயை கொண்ட ஒரு நாடாக ஈரான் காணப்படுது. ஈரானிடம் காணப்படுகின்ற எண்ணெய் வளம், ஈரானினுடைய அமைவிடம், ஈரான் எதிரி நாடுகளுக்கு அடிபணியாது இருக்கின்ற அவர்களுடைய அரசியல் கொள்கை என்பன பல நாடுகளுக்கு ஈரானை ஒரு எதிரியாக, யாருக்கும் அடிபணியாத ஒரு நாடாக தொடர்ச்சியாக காட்டி வந்திருக்குது. ஈரானை சுற்றியுள்ள பல நாடுகளில் அமெரிக்கா தனது படைத்தளத்தை அமைத்து அந்த குறித்த மத்திய கிழக்கு பகுதியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக பல தசாப்தங்களாக வேலை செய்திருந்தது. உண்மையில் அந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது படைத்தளங்களை அமைப்பதற்கான ஒரு முக்கிய நோக்கமாகவும் ஈரானை தனது கட்டுப்பாட்டுகளில் வைத்திருப்பது என்பது காணப்பட்டிருந்தது. இதற்கு சற்றும் சளைக்காமல் ஈரானும் தான் தேவையான ஆயுத தளபாடங்களை உற்பத்தி செய்வதிலும் குறிப்பாக அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி கிட்டத்தட்ட அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான இறுதி கட்டத்தை ஈரான் அடைந்திருந்தது. உண்மையிலே இந்த போருக்கான அடிப்படை காரணமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நாடுகளால் ஈரானுடைய அணுவாயுத திட்டம் கூறப்படுது. ஆனால் மாற்று கருத்தாக ஈரானால் தன்னுடைய பாதுகாப்பை, தன்னுடைய இறமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் அணுகுண்டை வைத்திருக்க முடியும், தயாரிக்க முடியும் என்று எதிர்வாதம் புரியப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் உண்மையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மீதான இந்த தாக்குதலை 4 நாட்களுக்கு முன்னதாக ஆரம்பித்திருந்தார்கள். இந்த தாக்குதலினுடைய முதல் கட்ட விளைவாக ஈரானினுடைய தெஹ்ரான் நகரம் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க படைகளினுடைய வான்வழி தாக்குதல்களால் மிகப்பெரிய அழிவை எதிர்கொண்டது. குறிப்பாக இந்த தாக்குதல்களில் ஈரானினுடைய அதியுச்ச தலைவரான கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார் என்பதோட பிறிதொரு தாக்குதலில் ஈரானுடைய பாடசாலை ஒன்றிலே கல்வி கற்றுக்கொண்டிருந்த கிட்டத்தட்ட 175 பாடசாலை சிறுமிகள் இறந்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானும் பதிலுக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தளங்களை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கின்றது. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா நாடுகளை மட்டும் தாக்காது, அமெரிக்க படைத்தளங்கள் மற்றும் இஸ்ரேலிய படைத்தளங்கள் இருக்கின்ற மத்திய கிழக்கினுடைய ஏனைய நாடுகளையும் தொடர்ச்சியாக தாக்கி வருகின்றது. மத்திய கிழக்கில் இந்த தாக்குதல்களால் UAE, கட்டார், ஓமான் உட்பட்ட பல நாடுகளினுடைய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தளங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்குது. மத்திய கிழக்கில் தனியொரு நாடாக இருந்து கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட மத்திய கிழக்கு நாடுகளின் மீதும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தளங்களின் மீதும் தொடர்ச்சியாக ஈரான் தனது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்களினுடைய ஒரு பகுதியாக ஈரான் தனக்கு அண்மையில் உள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் என அழைக்கப்படுகின்ற கப்பல் பாதையையும் மூடியிருந்தது. ஏன் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் என அழைக்கப்படுகின்ற கப்பல் பாதையானது முக்கியமானது என நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் ஊடாகத்தான் உலகினுடைய பெரும் பகுதியான
எண்ணெய்களை கொண்டு செல்கின்ற கப்பல்கள் வந்து பயணிக்கின்றது. உலகினுடைய பெரும்பாலான நாடுகளுக்கான, குறிப்பாக இந்தியா மற்றும் சைனாவுக்கு தேவையான எண்ணெயானது இந்த பாதையூடாகவே அதிகளவில் வந்து எடுத்து செல்லப்படுது. இந்த பாதையை தற்பொழுது வந்து ஈரான் மூடியிருப்பதால உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் வந்து எண்ணெய் தொடர்பான தட்டுப்பாடு ஒன்று ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகி இருக்குது. குறிப்பாக இந்தியா மற்றும் சைனா போன்ற நாடுகளில் வந்து அவர்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழலும் வந்து ஏற்பட்டிருக்குது. அவ்வாறான பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழலில் சீனாவும் வந்து இந்த போரில் நேரடியாக தொடர்படக்கூடிய அல்லது பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக வந்து கணிக்கப்படுது. இவ்வாறு உலகளாவிய ரீதியில் மிக பதற்றமான ஒரு சூழ்நிலையை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானுடனான இந்த சண்டையானது ஏற்படுத்தி இருக்குது. இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுடனான சண்டை தொடர்பாக இலங்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கல. இலங்கை கொரோனா காலப்பகுதிக்கு பிறகு தற்பொழுது புதிய அரசாங்கத்தின் கீழே படிப்படியாக வளர்ச்சியடைந்து வருகின்ற ஒரு நாடாக வந்து காணப்படுது. 2020ஆம் ஆண்டுக்கு பின்னர் அதல பாதாளத்தில் இருந்த பொருளாதாரத்தை படிப்படியாக கட்டமைத்து தற்பொழுது சுற்றுலாத்துறையிலும் ஏனைய துறைகளிலும் தன்னை வளர்த்து வருகின்ற ஒரு நாடாக வந்து இலங்கை காணப்படுது. இலங்கை நாட்டினுடைய பங்கு சந்தையும் வரலாற்றில் என்றுமே இல்லாத அளவில் வந்து அதி உச்சத்தை தொட்ட நாட்களாக, மாதங்களாக வந்து நாங்கள் கடந்த மாதங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு மேலாக இலங்கையினுடைய பல பாகங்களிலும் மக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு மீண்டும் லைனிலே நிற்கின்ற சூழலை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை அரசாங்கமானது ஒரு மாதத்திற்கு அதிக காலம் தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தும் கூட மக்கள் வந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக முண்டியடிப்பதை வந்து இலங்கை பூராகவும் நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த யுத்தமானது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டதை போல 4 வாரங்களை கடந்து நீடிக்குமாக இருந்தால் இலங்கையும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழல் ஒன்று ஏற்படும். இந்த யுத்தத்தினுடைய தற்பொழுது இருக்கின்ற போக்கானது ஈரானும் அமெரிக்காவும் ஒரு இணக்கப்பாட்டிற்கு, சமாதான பேச்சுவார்த்தைக்கு வராத சந்தர்ப்பத்தில் 4 வாரங்களை கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாகவே காணப்படுது. சைனா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் வந்து ஈரானுக்கு உதவும் பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய உலக யுத்தமாக தோன்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் வந்து காணப்படுது. இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த யுத்தம் இன்றைய நாளில் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. உண்மையிலே இந்த யுத்தம் 4 வாரங்கள் கடந்து நீடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இலங்கையில் வாழ்கிற மக்களும் வந்து உலகினுடைய ஏனைய நாடுகளில் வாழ்கிற மக்களும் வந்து தங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து நீண்ட காலத்திற்கு தமக்கு தேவையான பொருட்களை உறுதி செய்து தமது பொருளாதாரத்தையும் உறுதி செய்து இருப்பது அனைவருக்கும் சிறந்ததாக அமையும். இந்த யுத்தம் நீண்டு சென்றால் அமெரிக்கா உள்ளிட்ட உலகினுடைய அனைத்து நாடுகளும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை இந்த யுத்தத்தின் ஊடாக சந்திக்க வேண்டி வரும். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையான இந்த போரானது நீண்டு செல்லுமா இல்லையா? இந்த போரிலிருந்து பொருளாதார ரீதியாக எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்கின்ற விடயங்களை இந்த காணொளியினுடைய கமெண்ட் பகுதியிலே நீங்கள் குறிப்பிடலாம். இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.